சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு தீபாவளி ஸ்வீட் பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கில் வந்து அப்படியே எச்சி ஊறும், அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 1/2 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். ஸ்பூனில் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்பூன் போல் இருக்கும். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 7 ஸ்பூன் சீனி கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுபட்ட உடனே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் உள்ள ஸ்லைசஸையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நீங்கள் வெறுசாக சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். இப்போது நம்மளோட பிரெட் ஹல்வாவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் லைட்டாக உருகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் போல் முந்திரி வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். முந்திரி பொரிச்ச நெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கடாயில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் ஒரே தடவையில் சேர்த்துறாதீங்க. பிரெட்டு வந்து நல்லா ஊறணும் பாலில். அப்போ தான் நம்மளால் அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியும். நல்லா பாலில் ஊறி நல்ல ஒரு பேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கிற இன்னொரு கப் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, பாதி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கினோடனே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சுகர் சேர்த்துக்கிறதுனால அந்த பிரெட் வந்து லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அது வந்து லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுத்துட்டே வருது பாருங்கள். இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ நம்மளோட சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பிரெட் ஹல்வா. இந்த அளவு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தீபாவளி ஸ்வீட் பிரெட் அல்வா ரெடி. அவ்வளோதான்
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தீபாவளிக்கான பலகாரம் பிரெட் ஹல்வா ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.